உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தற்போது நம்முடைய இணைப்பில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான RS பாரதி அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் 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 சொல்லுங்க. சார் இன்னைக்கு அனைத்து கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம் தொகுதி மறுவரையை வச்சு அழைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு திமுகவில் இருந்து புறக்கணிப்பு எழுந்திருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெளிவான அறிக்கையின் மூலம் நேற்று சொல்லிவிட்டார். டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டிலும் முதலில் தளபதி மு.க.ஸ்டாலின் தான் தென்னாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லா முதலமைச்சர்களையும் பேசி அதற்குரிய ஆட்சேபனையும் தெரிவித்து அது நிறைவேறாமல் பார்த்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இப்பொழுது புதிய மசோதா அந்த பில் வருகிற போதுதான் திமுகவுடைய கருத்தை சொல்ல முடியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது தமிழகத்தை இப்பொழுது வரப்போறது இல்லை. இந்த பில்லு ஒன்றும் அந்த டீலிமிட்டேஷனுடைய பில் இன்னும் பாராளுமன்றத்தில் வைக்கவும் இல்லை, அறிமுகப்படுத்தப்பட்டதும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பர்னிங் இஷ்யூவாக இருப்பது காவிரி இஷ்யூ, மேகதாது பிரச்சனை. இதை குறித்து எதிர்கட்சி தலைவர்களுடைய அமைப்பு ஏறத்தாழ அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த போதும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதை கூட்டுவதற்கு பதிலாக ஸ்டேட் டைவர்ஷன் என்கிற முறையில் இதை திசை திருப்புகிற வகையில் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் எங்களுடைய தெளிவான கருத்தை சொல்லிவிட்டோம். பில் வருகிற போது தெளிவாக முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பது திமுக தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் துரைமுருகனும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். சார் இப்பொழுது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான விசிக, சிபிஐ, சிபிஎம் இப்போ அங்க இருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய ஆதரவில் வெற்றி பெற்றவர்கள் தான். ஆனா இப்ப லீஸுக்கு போயிருக்கிறாங்க. எவ்வளவு நாள்ல அந்த லீஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. லீஸ் முடிகிறவர்கள் அங்கதான் இருந்துட்டு அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். இப்போ எங்ககிட்ட அவங்க இல்லை. அவங்க லீஸுக்கு எடுத்துருச்சு. காவிரி விவகாரத்துல கூட்டம் கூட்டாமல் அப்பொழுது அவ்வளவு பிரச்சனைகள் எழுந்தன. ஸோ இப்போ இந்த எம்பிக்களுடைய கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சொன்ன டேக் டைவர்ஷன், திசை திருப்புகிற முயற்சியில் இது முதலமைச்சர் இதை செய்திருக்கிறார் என்றுதான் அவருடைய கருத்து என்னன்றதை இது குறித்து ஒன்றும் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனை பற்றி அவருடைய கருத்து என்னன்னு சொல்லிதானே கூட்டணும். இதற்கு ஆதரவு தாருங்கள் என்று தானே கேட்கணும். அவர் கருத்து வாய் மூடி மௌனமாக இருந்து கூட்டுகிறார். அவருடைய ஸ்டாண்ட் என்ன வெளிப்படுத்தினாரா? இல்லை சார். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க, அதாவது மேகதாது பிரச்சனையில. ஆனா தாவேக தரப்புல அப்படின்னு பார்க்கும்பொழுது அனைத்து எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சொன்னேன், திசை திருப்புவதற்காக இப்படி பண்றாங்க. எதிர்கட்சிகள் பூராவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க கூட்டணி இருக்கிற கட்சி கூட சொல்லியிருக்கு. இருந்தும் அதை கூட்டவில்லை. கூட்டாமல் இந்த திசை திருப்புவத முயற்சியில் ஈடுபடுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி அவருடைய கருத்து நான், தாவேக்கானுடைய கருத்து நான், விஜயனுடைய கருத்து என்னன்றது இன்னும் அவர் சொல்லவே இல்லையே. அதை சொல்லிதானே கூட்டணும் இந்த காரியத்துக்காகன்ட்டு. சார் இப்பொழுது இந்த கூட்டத்தை நீங்க கூட்டியிருக்கும் பொழுது நீங்க போகாதது நாளைக்கு உங்க மேல வேற நிலைப்பாடை வச்சு இது ஒரு ஈகோனால இவங்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்பாதா? முதலில் டீலிமிட்டேஷனை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்து நாங்க தான் 2 ஃபைட் பண்ணோம். இன்றைக்கும் தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டுக்கும் தென்னகத்துக்கும் எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். அதுதான் திமுக நிலைப்பாடு.
இவர்களை போல் நாடகமாட எங்களுக்கு தெரியாது. சார், அழைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.